இவ்வளோத்துக்கிட்ட நான் நிற்கிறேன் பாருங்க. மேலே ஃபுல்லாக மரம் ரோஸ் தான் ஃபுல்லாக. செவ்வந்தி பூ சரியா? டே எங்களுக்கு தெரியாண்டதுக்காக சும்மா நான் சொல்றானே. ஹாப்பி பர்த்டே டு யூ. இவனே அவனுக்கு படிக்கிறான். ஓகே, எல்லாமே வந்து எப்படி கட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபுல்லாக பூமரம் தான் இருக்கு. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு எல்லாம் வந்து வேற லெவல் இடம். மயில் மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சுருக்காங்க. அந்த மயில் வந்து அப்படி தோயை விரிச்சா அப்படி இருக்கும், அப்படி வந்து வச்சுருக்காங்க. மரம் நாட்டியிருக்காங்க ஒரு கலரில். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த வியூவை? எப்படி வேறு லெவலில் இருக்குது இந்த வியூ. இந்த பூவில் வந்து ஒரு தேன் பூச்சி வந்து தேன் குடிக்குது, தெரியுதா? அதில் இந்த பூவில் தேன் பூச்சி வந்து தேன் பிடிச்சி கொண்டு இருக்கு. அதை வந்து இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். உங்களோட வீடியோவில் காட்டுறேன் தான், இருந்தாலும் நான் இந்த நேரில் வந்து என்ஜாய் பண்ணுறேன் தானே. வேறு லெவலில் இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் டு தி vlogs. இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறதுல நிறையவே சந்தோஷம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நுவரெலியாவில் விக்டோரியா பார்க். இப்போ வந்து சீசன் டைம். ஸோ இந்த பூ மரம் எல்லாம் வந்து வேறு லெவலில் பூக்குவாம். அடுத்தது வந்து ஃபுல்லாகவே வந்து இது செஞ்சு கொண்டிருக்காங்க, தண்ணி அடித்து கொண்டிருக்காங்க. அந்த பார்க்கில் ஸ்ப்ரேயர்ஸ் எல்லாம் வேலை செஞ்சு கொண்டிருக்கு. ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து வந்து இந்த பார்க் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, நாங்க வந்து சொல்லுங்க. நாங்க வந்து விஷயம் சொல்லிட்டு போங்க. விளங்குதா? கேமராவில் கதைக்கிற எவ்வளவு கஷ்டம் உண்டு. ஓகே, அப்படியே வாங்க நம்ம பார்த்து கொண்டே போவோம். என்னெல்லாம் இருக்குண்டு. தேயிலை குரோட்டன் இருக்கு. தேயிலை குரோட்டனா? என்னடா தேயிலை குரோட்டன் சரியா? தேயிலை குரோட்டன் செவ்வந்தி பூ சரியா? டே எங்களுக்கு தெரியாண்டதுக்காக சும்மா நான் சொல்றானே. தெரியும்டா. சரி, அப்ப எனக்கு சொல்ல இதில் பத்தி சொல்ல கொஞ்சம். வா, உனக்கு நான் டிக்டாக் வீடியோ எடுத்து இதழ்கள் உள்ளது. ஓகே, சொல்லு. போடும் வாண்டா. சரி, வேண்டா, நான் உனக்கு டிக்டாக் வீடியோ எடுத்து தரேன். சரி, எவருக்கு வந்து நம்ம டிக்டாக் வீடியோ எடுத்து கொடுப்போம். வேறு வந்து நம்மளோட வீடியோவில் வரட்டும். ரைட், இன்னைக்கு வந்து வேற பர்த்டே என்ன எல்லாம் விஷ் பண்ணுவோம் அவருக்கா. ஹாப்பி பர்த்டே டு யூ. இவனே அவனுக்கு படிக்கிறான். ஓகே, இதான் வந்து விக்டோரியா பார்க்க. அப்போ எந்த மொத்தம் நான் உங்களுக்கு தொடர்ந்து காட்டி கொண்டு விரும்பலை. ஃபுல்லாக வந்து வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ வந்து பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது வந்து எங்களை அடுத்தடுத்த வீடியோஸுக்கு போடுறதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அதை மறக்காமல் செஞ்சுருங்க. என்ன மொத்தையை வந்து காட்டி கொண்டு இருக்கல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எல்லாமே வந்து எப்படி கட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபுல்லாக பூமரம் தான் இருக்கு. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு எல்லாம் வந்து வேறு லெவல் இடம். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குரிய இடம் தான் இதெல்லாம். கப்பலாக வந்தீங்கண்டா வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் வந்து எடுத்துட்டு உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் சீல் பண்ணிவிட்டு உள்ளே இருந்துட்டு உள்ளுக்குள்ளே வாங்கி சாப்பிட்றதுக்கு கேன்டீன் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன தரம் வந்து ஞாபகம் இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குண்ணே. இது எல்லாம் இனி பிள்ளைகளெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போயிடுவாங்க. அப்போ நம்ம வந்து ரவுண்ட் அடிப்போம், சுற்றி பார்த்துட்டு வருவோம். நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. ஓகே, இந்த நுவரெலியா ட்ரிப் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொன்னால் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், என்ன வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் 4 years யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு படிச்சுட்டு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். ரைட், அப்போ பாஸ் பண்ணதால் வந்து எனக்கு வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேட்டர்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி டெம்ப்ரரி அசிஸ்டன்ட் லெக்சராக வந்து ஒர்க் பண்ண கிடச்சது. ஸோ 1 year வந்து நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அந்த ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற டைமில் அப்போ ஃபைனல் இயர்ஸ் ட்ரிப் போகிற மாதிரி, நாங்கள் ஃபைனல் இயர் படிக்கக்குள்ளே ட்ரிப் போனது மாதிரி இப்போயும் வந்து ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ எங்களோட டிபார்ட்மெண்ட்டால் வந்து என்ன வந்து இந்த ட்ரிப்புக்கு போய் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லி ட்ரிப்புக்கு வந்து வந்தேன். ஸோ அப்போ அவங்கெல்லாம் குள்ளப்படியில் என்னோட வேறு ஸ்டாஃபும் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்கள பார்க்குறதோட நான் வந்து இந்த உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பார்க்குற விஷயம் எல்லாத்தையுமே காட்டுவோம். நம்மளோட யூடியூபுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லி கேமரா தூக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த விதத்தில் தான் இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. கட்டாயம் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கண்ணே. இதெல்லாம் என்னடா பத்த மாதிரி இருக்குன்னு யோசிக்காதீங்க. இதெல்லாம் ரோஸா தோட்டம். இங்கால ஃபுல்லாக ரோஸ். இது எவ்வளவுமே ரோஸா தோட்டம். அங்கால எப்படி இருக்கு, தாமரை பூ மாதிரி இருக்கு இந்த ரோஸனை. பா, மெயின்டைன் பண்ணுறது செம்ம கஷ்டமாப்பா. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு. அங்கால அந்த எல்லோ கலர் இலையோடு இருக்கிற அந்த மரம் வந்து இருக்குது. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? ஃபோட்டோவுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும்.
இதில் பார்க்குறாங்களுக்கு தெரியும், ஃபோட்டோஸுக்கு தான் காசு. நடுவில் அந்த தண்ணி வர மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வச்சுருக்காங்க. இவ்வளோத்துக்கிட்ட நான் நிற்கிறேன் பாருங்கள். மேலே ஃபுல்லாக மரம், ரோஸ் தான் ஃபுல்லாக. இந்த செட்டப்பில் மரம் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ரோஸ் படரை விட்டுருக்காங்க. அப்படி ரோஸாக தானே இதெல்லாம், அந்த செடியெல்லாம் கொட்டி மாதிரி பறந்து போயிருக்குதுண்ணே. இந்த எல்லோ கலர் லைன் அங்காலெல்லாம் வேறு லெவலில் இருக்குது தோட்டம். அப்படியே பண்ணி காட்டுறேன்னு. இந்த ரோஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. கிட்ட போகல, முள்ளு ரோஸா வந்து முள்ளு தானே. இந்த பாதையெல்லாம் மூடி வச்சுருக்காங்க. இந்த ரோஸை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பா, இந்த எல்லோ கலர் மரத்தில் வேலி போட்டு விட்ட மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வேலி. இந்த போகிற வியூ எல்லாம் பக்காவாக இருக்குது. அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஃபுல்லாக. அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுதான் உண்மை. அந்தளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒன்லைன் வந்து ஒரு விஷயம் செஞ்சுருக்கலாம். இது எல்லாமே வந்து என்னென்ன இடத்துல என்ன இருக்குன்றதை வந்து அவங்க போட்டிருக்கலாம். அதில் அங்கே வேர்ல்டு பீஸ் ட்ரீ என்று சொல்லி ஒன்றும் இருக்குது. இந்த மரங்கள பேர் எல்லாம் வந்து இவங்க இதில் போட்டு வச்சுருக்கலாம். ஸோ போட்டு வச்சுருந்தா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வந்து பார்க்குறாங்களுக்கு. இதுதான் இது, இந்த மரம் தான் இது, இதை இப்படி வளர்க்குறதுன்ற நிறைய விஷயங்களை வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம். அதனால் கேன்டீன் எல்லாம் வந்து இருக்குது. நம்ம அப்படி பார்த்து கொண்டு போவோம். இது இவ்வளவுமே அந்த பூமரம் தான். பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படி எங்கே பாருங்க, அந்த மயில் மாதிரி ஷேப்பில் இந்த இந்த மரத்தை எல்லாத்தையும் வந்து நாட்டி அதை எல்லாத்தையும் வெட்டி மயில் மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சுருக்காங்க. இங்கே அந்த மயில் வந்து அப்படி தோகையை விரிச்சா அப்படி இருக்கும், அப்படி வந்து வச்சுருக்காங்க. பா, இப்படி பூமரம் வளர்க்குறதே கஷ்டம். இதை வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறது உண்மையாகவே செம்ம கஷ்டம். ரைட், அங்கால வந்து இன்னொரு தோட்டம் இருக்குது, அது கிட்ட போகும். நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து அதை போட்டு வச்சுருக்கலாம். இவ்வளத்துக்கிட்ட இந்த மரம் தான் இருக்குது என்ற விஷயத்தை வந்து போட்டு வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆளை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கலாம் அதை பற்றி விளங்கப்படுத்துறதுக்கு. ஆனால் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்மளோட விக்டோரியா பார்க்குன்ற இடம் வந்து அங்கே இருக்குது. போன வருஷம் வந்து நான் அதே இடத்துல நின்று, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து அதே இடத்துல நின்று நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம். அந்த ஃபோட்டோ வேலை பண்ணுறதுனா எடுத்து போட்டு வரும். அதில் ஒரு சேர் ஒன்று இருக்குது, கார்டன் சேர் உண்டு. அந்த சேரில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறாக்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். நான் அதிலேருந்து காட்டின சேர் தான் வந்து இது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பா, இதில் இருக்க வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் வந்து வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இல்லை சில் பண்ணிட்டு போகிறதுக்கெல்லாம் வந்து வேறு லெவல் இடம். சரியா வந்து 120 ரூபா வந்து டிக்கெட் எடுக்கிறாங்க உள்ளுக்கு வாரத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 120 ரூபா வந்து அவ்வளோத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சரியாக வந்து செலவாகும். தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும், இங்கே வேலை செய்கிறாக்களுக்கு கொடுக்குற சம்பளமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிறையவே அவங்களுக்கு செலவாகும். ஸோ அந்த 120 ரூபா வந்து மேக்ஸிமம் சரி என்று நல்ல விலைன்னு தான் வந்து நினைக்கிறேன். இங்கே வாராக்கள் வந்து நுரலியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த விக்டோரியா பார்க்குக்கு மறக்காமல் வந்து வாங்க. என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்து உள்ளே வந்து பார்த்து போகிறதால இந்த பார்க் வந்து இன்னும் அழகாகும், இன்னும் நிறைய பேர் வார ஒரு இடமாக மாறும். இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கிடைக்கும் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ கட்டாயம் இங்கே வந்தால் இந்த பார்க்க வந்து பார்த்துட்டு வாங்க. ரைட், அப்படியே வந்து அங்கால போவோம். இதில் இந்த வித்தியாசமான ஈச்ச மரமெல்லாம் நிற்கிது, அப்படியே வந்து போவோம். இது வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஃபன் பண்ணுறதுக்குரிய இடம் இல்லை. இங்கே வந்துட்டு நிறைய பார்க்குறதுக்கு, இந்த பூமரங்களை பார்க்குறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குரிய இடம் தான். ஸோ வந்து இதில் ஃபன்னாக வந்து இந்த வீடியோ இருக்குமான்றது டவுட் தான். ஏன்னா நான் தனியாக வந்துட்டு இங்கே பக்கம் வந்துட்டு தனியாக வந்து இப்படியே காட்டுவோம்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த லொக்கேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். முடிஞ்சால் இதில் ஃபோட்டோஸ் எடுத்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணி விட்றேன், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி விட்றேன், ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளே வச்சுட்டு எல்லாம் வீடியோ எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். வீடியோவுக்கு ஃபோட்டோஸுக்குரிய இடம் தான் இதெல்லாம். இந்த ஒரு பில்டிங் மாதிரி ஒன்று செட்டப் பண்ணிவிட்டு அந்த பில்டிங்கை சுற்றி வந்து மரம் நாட்டியிருக்காங்க ஒரு கலரில். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த வியூவை? எப்படி வேறு லெவலில் இருக்குது இந்த வியூ. அந்த ஐயா வந்து கூட்டி கொண்டு நிற்கிறார். ஏன்னா எனி டைம் க்ளீனிங் வேலை அது இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு விதமான பூமரங்கள். அதே பூமரத்தில் வேறு கலர் ஏன்னா எப்படி நாட்டியிருக்காங்கண்ணே. அதை வந்து நாட்டி க்ளீன் பண்ணி வடிவாக வந்து வச்சுருக்காங்க. டைமா
டைம் வந்து சரியா 11:30. 11:30 இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்க. எத்தனை மணிக்கு லஞ்ச் டைம் சாப்பிட போகிற? 12 மணிக்கு. ஓகே. நாங்கள் மட்டக்களப்புலேருந்து வரோம். நீங்கள் இங்கே தான். ஓகே ரைட். அவர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறார். அவரோட காய்ச்சிட்டு அப்படியே இங்கே பாருங்கள். அதே போகும்போது நான் உங்களுக்கு காட்டின அந்த பில்டிங்கை சுற்றி நடக்கிறேன். இந்த மரமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக. இங்கே பாருங்க. அம்மா கட்டாயம் வந்து இந்த ஃப்ளவர் லவர்ஸ் எல்லாம் இருப்பீங்க, நேச்சர் லவர்ஸ் இருப்பீங்க. கட்டாயம் இங்கே வந்து வாங்க. விக்டோரியா பார்க்க உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக வந்து இருக்குமன்றதுல சந்தேகமே இல்லை. குறியெல்லாம் நிற்கிறாங்க இங்கே. நம்ம போகலையுமே வந்து அவங்க குதிச்சு போகிறாங்க. இந்த வரந்து அவங்களும் விலை நிற்கிறது தெரியுது இல்லை, போகிறாங்க. ஓகே. அந்த நான் அதில் இருந்து காட்டின மாதிரி சேர்ஸ் வந்து நிறையவே இருக்குது வேறு இடத்துலலாம். அதிலெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். மெயின் திங் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் இந்த இடம் பெஸ்ட். 120 ரூபா கொடுத்துட்டு உள்ளுக்கு கேமரா எடுத்துகிட்டு வந்தீங்கடா வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ நேச்சர் லவர்ஸ் வந்து இருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாக்கள் இருப்பீங்க, ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடியோஸ் வச்சுருக்கிறாக்கள் இருப்பீங்க. டிக்கெட்டை போட்டு வாங்க ஐயா, இதெல்லாம் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். என்னோடய கேமராவில் என்னோட சேர்ந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதை தாண்டி நேரில் வந்து பார்க்கக்கூடிய ஆக்கள் வந்து பாருங்கள். இதில் சில்ட்ரன்ஸ் பார்க்கன்னு போட்டிருக்கு, இதால் போக சொல்லி போட்டிருக்கு. அப்படியே போய் பார்ப்போம். ஏன்னா அப்படியே போனோம்னா தெரியுமா இடத்துக்கிட்ட சில்ட்ரன் பார்க்கிருக்குன்னு பார்ப்போம். நம்மளும் சைல்டு தானே, சில்ட்ரன் தானே, நானும் போய் பார்த்தா தெரியும். கட்டாயம் வந்து இங்கே வந்து வாங்க. இந்த சில்ட்ரன் எல்லாம் வந்து போகிறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மரம் எல்லாத்தையுமே எப்படி இந்த மரமெல்லாம் இருக்குன்ட்டு. ஹலோ. ஓகே. எப்படி இருக்குது இந்த பூ மரம் எல்லாம்? இந்த வியூ வேறு லெவல். அந்த தொங்கலை வந்து விக்டோரியா பார்க்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எங்கடா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சில்ட்ரன் பார்க்க காணவே இல்லை. ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி கொண்டே இருக்காங்க. நான் சொன்ன விஷயத்துக்கு வரேன். நீங்கள் வந்து கட்டாயம் இங்கே வந்து வாங்க. ஏன்னு சொன்னால் வாழ்க்கைன்றது ஒரு சின்ன விஷயம். ஸோ அதில் நிறைய விஷயங்களை வந்து பார்க்குறதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்காது. என்னால் வந்து இப்போ நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னால் என்னால் போகக்கூடிய இடங்களை அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் நேரில் இங்கே வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களால் அந்த கிளைமேட்டை அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணமாக சொல்ல போனால் எனக்கு இங்கே வந்து சில்லுன்னு இருக்குது. இப்போ வெயில் அடிக்குது, ஆனால் அளவான வெயில், பட் சரியாக குளிருது. அந்த ஃபீலிங்கை உங்களுக்கு என்னால் தர முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் நேரில் பார்க்கலாம். அப்போ நேரில் வந்தீங்கன்னு சொன்னால் தான் அந்த ஃபீலிங்கை வந்து பார்க்க முடியும். அங்கே பாருங்கள், அந்த அவங்க 2 ஃபோட்டோ எடுக்கிற இடத்த எப்படி இருக்குன்னு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் வந்து வேறு லெவல் இடம். ஓகே. சில்ட்ரன் பார்க் வந்து இதுக்குள்ளே இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதுதான் பார்க்குறதுக்கு போகிறேன்னு. எங்கே இருக்குது சில்ட்ரன் பார்க்குன்னு தெரியவே இல்லை. ரைட். மரம் ஃபுல்லாக வந்து மரங்கள், கொடிகள், செடிகள் தான். அங்கால பக்கமும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது போல். நான் ஏற்கனவே போன ஞாபகம் இருக்குது அந்த சைடில் இருக்கிற என்ட்ரன்ஸுக்கு. ஆனால் சில்ட்ரன் பார்க்குன்னு போட்டிருந்தாங்க, அதைத்தானே காணலை. ரைட். இப்படியே வந்தால் இதுலேயும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய இடம் வந்து இருக்குது. மரத்துலேயே வந்து ஒரு பொம்மை மாதிரி ஒரு ஆளை செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? பொம்மை ஒரு ஆள் இருக்கார் மரத்துலேயே. அந்த குப்பைகள்ன்னு சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன், அந்த ஓலை, காஞ்ச ஓலை, அடுத்தது வைக்கோல், இதெல்லாம் வச்சு ஒரு பொம்மை செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கேள் பொம்மை ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மரத்துலேயும் வந்து அந்த மரத்தில் அந்த நேம் என்ன சொல்கிற பொட்டானிக்கல் நேம் வந்து போடப்பட்டிருக்குது. ஒவ்வொரு மரத்தில் பொட்டானிக்கல் நேம்ஸ் தான் அது. அண்ட் இப்படி வந்தீங்கன்னா இதுலேயும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இங்கே பாருங்கள், இருந்து வளைச்சிருந்து காய்ச்சிட்டு இருக்கிறதுக்கு, அடுத்தது இதில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், நான் எனக்கு முன்னுக்கு வச்சுட்டு காய்க்கிறேன். இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சும்மா வந்து நான் இப்போ ஃபோட்டோ எடுக்கல, வீடியோக்கு தான் எடுத்து கொண்டிருக்கேன். இந்த இடத்துல இருந்து நான் வீடியோ எடுக்கக்குள்ள பின்னுக்கு பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? வீடியோவுக்கு ஃபோட்டோவுக்கு வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட கதை அந்த ஐயா வர போகிறீங்களோ சாப்பிட? சில்ட்ரன் பார்க்குன்னு போட்டிருக்கு தானே, அதால் உள்ளே போகணுமே. ஓகே தேங்க்யூவா. ரைட். இதில் பாலம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, கீழே தண்ணி ஓடி கொண்டு இருக்கு. இதோட முடியுது தானே? ஓகே. அப்போ திருப்பி அங்கால போனால் சரி. நான் ஓகே, இதோட வந்து முடியுது. இங்கால இந்த லேக்கில் வந்து போய் கொண்டிருக்கு தண்ணி ஃபுல்லாக. ஒரு விஷயம் பார்த்தோன்னே கொஞ்சம் எனக்கு பிடிக்காமல் இருந்த விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த லேக்குக்குள்ளே குப்பை போடுறீங்கண்ணே.
இங்கே வாராக வந்து இந்த லேக்குக்குள்ளே வந்து குப்பை போடுறீங்க. ஸோ அந்த குப்பைகள் வந்து தேங்கி போயிருக்கு. இவ்வளோ வடிவாக மெயின்டைன் பண்ணுற ஒரு இடத்துல நம்ம பார்க்க வரோம்னு சொன்னால் அட்லீஸ்ட் நாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். நம்ம வாரம் நாம் பொலித்தீன் பேக்ஸோட வாரம் அதில் கொண்டு போட வரோம்னு சொன்னால் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. இங்கே பக்கத்தில் டஸ்ட்பின் இருக்குது. ஸோ இங்கே டஸ்ட்பினில் போடுங்க. ஏன் இப்படி இதில் போடுறீங்க, லேக்கில் போடுறீங்கன்றது தெரியலை. அங்கே வந்து இந்த இது வந்து முடியுது. இதோட வந்து இந்த பார்க் வந்து முடியுது. இங்கே ரெட் கலரில் நிறைய பூ வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த சில்ட்ரன் பார்க்குன்னு சொன்ன பக்கம் அங்கால திரும்பட்டாம்னு சொன்னவர் அந்த ஐயா அங்கால பக்கம் போய் பார்ப்போம். அப்படி வந்து போவோம். இடையில் நம்மளோட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணலை, நம்மளோட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காணலை. அவங்களையும் கண்டுபிடிக்கணும், போயிட்டு எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம். அப்படியே விக்டோரியா பூங்காவினுள் உணவு உட்கொள்ளும் இடம். ரைட், நான் இப்போ காட்டின இடம் இருக்குது தானே, இந்த சாஸ் காட்டினேன் தானே. இந்த இடம் வந்து சாப்பிட்றதுக்குரிய இடம், டைனிங் ஏரியா இன் விக்டோரியா பார்க். அப்போ சாப்பிட்டுட்டு அந்த குப்பையில் வந்து கிளியராக வந்து போடுங்க. இந்த மரத்தோடு இருக்கிற இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. யாராவது ஏன்னா ஃபோட்டோ எடுக்க விருப்பம், அப்போ நான் மற்றவங்களுக்கு நல்லபடியாக ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறது. ஆனால் நம்மளை ஃபோட்டோ எடுக்க சொன்னால் எடுப்பானு ஐயோ ஏண்டா கொடுத்தமன் இருக்கும். அப்போ அப்படி ஒரு எனக்கு இப்போ என்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்து தரக்கூடிய ஒரு ஆள் இருக்குமாண்டா தொடர்ந்து ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கொண்டே இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த பூவெல்லாம் அப்படி இருக்குன்னு. இந்த பூவில் வந்து ஒரு தேன் பூச்சி வந்து தேன் குடிக்குது, தெரியுதா? அதில் இந்த பூவில் தேன் பூச்சி வந்து தேன் பிடிச்சி கொண்டிருக்கு. அப்பா, எல்லா பூவிலையும் நிற்கிறாங்க தேன் பூச்சி. பக்கத்தில் நிற்க லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏண்டா தேன் பூச்சி ஃபுல்லாக நிற்கிறாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த தேன் பூச்சாக்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களோட பாட்டில் விட்டுறணும். நம்ம போயிட்டு ஏதாவது செய்ய போனோமோ அதுக்கு பிறகு நமக்கு சம்பவம் தான். அப்போ வடிவாக மெயின்டைன் பண்ணுறதால அந்த பூக்குள்ளே அவங்க போயிட்டு தேன் குடிக்கிறாங்க. இந்த அப்போதே போக்கில் ஒரு இடம் ஒன்று காட்டினேன், வளைச்சி பூ இருந்தது, நடுவில் வேலை செஞ்சு கொண்டு இருந்தவங்க அடுத்துட்டு வந்து வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு உள்ளே போவோம். அப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதால் தான் உள்ளே போகிறோம். ரைட், இப்படி உள்ளே போனால் ரவுண்டாக வந்து பூ வச்சுருக்காங்க நடுவில். இந்த இதை வச்சு இந்த வியூவை நான் உங்களுக்கு எப்படி காட்ட போகிறேன்டா, எந்த பக்கம் வச்சுட்டு செல்ஃபி ஸ்டிக்கை கொஞ்சம் லோங் ஆக்கிட்டு இந்த வியூவை எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நம்ம நிற்கிற இடத்த எப்படி போய் கொண்டிருக்கோம். வளைச்சி வந்து பூமரம், வளைச்சி பூமரம். அதுவும் இந்த பூவெல்லாம் வடிவாக இருக்குது. ஏன்னா ரெண்டு கலர், ஆரஞ்சும் ஒரு சாரி டார்க் பிங்க்கும் சேர்ந்த மாதிரி லைட்டாக பர்பிளும் அடிக்குது. அதில் இந்த பூமரம் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. பா, வேறு லெவல். தனியாக என்ஜாய் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குது. அதை வந்து இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். உங்களோட வீடியோவில் காட்டுறது தான் இருந்தாலும் நான் இந்த நேரில் வந்து என்ஜாய் பண்ணுறது தானே, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே வந்து போவோம் அங்கால. பின்னுக்கு தெரியுது அவங்களுக்கு நான் சொன்ன இடம். அப்படியே வந்து இங்காலையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இடம் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எனக்கு. பின்னுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அப்பா வழுக்குது ஓகே. இதில் வந்து வழுக்குது சாடையாக, அந்த சுரி மாதிரி இருக்குது, அது வழுக்குது. அப்படியே பின்னுக்கு வந்தால் இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குரிய இடம் வந்து இருக்குது. அதுக்குள்ளே வந்து போய் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டா. வந்து நான் காட்டின இடம் எனக்கு பின்னுக்கு இருந்தது. இங்கே இதுக்குள்ளே போயிட்டு வளைச்சி வந்து காய்ச்சிட்டு இருக்கலாம். வேணே எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. உள்ளே போமா, வாங்க போவோம். காய்ச்சிட்டு இருக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து மழை பெஞ்சிருக்கு போல் இருக்குது இங்கே. அதால் வந்து இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நீட் இல்லாமல் இருக்குது. டஸ்ட்பினோட கொஞ்சம் நீட் இல்லாமல் இருக்குது. ஆனால் உள்ளே எப்படி சில்லுன்னு இருக்குன்னு தெரியுமா. ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக மரம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து மரம். நம்ம அந்த மரத்துக்குள்ளே ஒரு கூடு மாதிரி அடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம இருக்கோம். எப்படி சில்லுன்னு இருக்குன்னு தெரியுமா. பா, ஏற்கனவே நூறுலியாக குளிர், இங்கே வந்து சில்லுன்னு இருக்குது. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. கேன்டீன் போவோம் மேடம். கேன்டீனுக்கு போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை வேண்டி சாப்பிட்டுட்டு வரேன். அந்த இருக்குது கேன்டீன். கேன்டீனில் போயிட்டு கோக் ஏதாவது குடிப்போம். இந்த கேன்டீனுக்கு போகிற வழியும் எல்லாமே வந்து பூ மரம் தான் ஃபுல்லாக. இந்த எல்லோ கலர் மரம் எனக்கு பிடிச்சிருக்குது, நல்லா இருக்கா. இதில் போட்டிருக்காங்க பூ பறிப்பது தடை, இல்லை பூ ஆயக்கூடாது. உண்மைதான். அவங்க எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணக்குள்ள அதில் இருக்கிற பூவை வந்து பிக்கிறது வந்து போல தானே. ரைட், இந்த பூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஐஸ்கிரீம் கோன் இருக்குது தானே, அப்படி இருக்கு இந்த பூ ஃபுல்லாக.
அங்கெல்லாம் கேன்டீன் இருக்குது, கேன்டீனுக்கு போவோம் உள்ள. ரைட், டூரிஸ்ட் போலீஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க உள்ள. அவங்களெல்லாம் காட்ட இல்லாத வீடியோவில் இந்த நான் காட்டின பூ ஐஸ்கிரீம் கோன் பூ நிற்கி நிறைய. லைட்டாக தண்ணி விடாய் அப்போ போயிட்டு பெப்சி ஒன்றை குடிச்சிட்டு பசிச்சது லைட்டாக. நான் பெப்சி ஒன்றை குடிச்சிட்டு வெளியில் போவோம் தானே சாப்பிட. அப்போ சாப்பிட பெப்சி ஒன்றை குடிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே வந்து வாங்க. இந்த மரம் எல்லாம் இந்த விக்ஸ் மரம்னு சொல்லுவாங்க தெரியுமா? பர்டிகுலர் சைட் இருக்கிற விக்ஸ் மரம் எல்லாம் வந்து வளைஞ்சி வளரும். ஆனால் இங்கே நூரலியாவில் நோட் பண்ணேன். நூரலியாவில் அடுத்தது பதுவில் இங்கேல பக்கம் வர சைடு எல்லாமே வந்து இந்த விக்ஸ் மரம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. எனக்கு பின்னுக்கு நிற்கிற விக்ஸ் மரம் தான் இது கொஞ்சம் தான் நீட்டில் வளர்ந்துருக்குன்னு பார்த்தா அந்த மலையில் நிற்கிற மரம் எல்லாம் உரமாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து வளர்ந்துருக்கு. அது எப்படின்றது தெரியலை. யாருக்காவது தெரிஞ்சா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சைட் ஃபுல்லாக பூ மரம், பூ பறிப்பது தடை, ஃபுல்லாக வந்து பூ மரம் தான் இருக்குது. இந்த இருக்காங்க நம்மளோட வந்தாக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு நாம தான் தனியாக தெரியுறோம். எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு இருக்காங்க. நான் மட்டும் தனியாக வீடியோ எடுத்துக்கொண்டு என்ஜாய் பண்ணிக்கொண்டு இந்த வியூவை. எனக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வியூவெல்லாம். அங்கால இருக்கிறது வந்து நான் காட்டினேன்னு இந்த வியூவை பாருங்கள். பின்னுக்கு வேறு லெவல். இதெல்லாம் இப்படியெல்லாம் பூ இருக்குன்னு இங்கே வந்து தான் தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கிறேன். இந்த ஷேப்பில் எல்லாம் லைவாக தேன் குடிக்கிறதெல்லாம் நான் இன்றைக்கு தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பூ மரத்தோடு இருக்கோம். ஆனால் அந்த தேன் குடிக்கிறதெல்லாம் போயிட்டு இருந்து என்ஜாய் பண்ணது இல்லை. இந்த தேன் பூச்சி போயிட்டு தேனை குடிச்சு கொண்டு இருக்கும். நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்து காட்டிட்டேன். ஸோ இதோட வந்து சொல்லிட்டு போக்குள்ள இவரத்து ஒரு பெஞ்ச் ஒன்று இருக்குது. இதை பாருங்கள் அப்படி இருக்குன்னு இந்த வியூவை இவரத்துட்டு வந்து ஃபோட்டோ எடுத்தால் அப்படி இருக்கும். இப்படி வச்சுட்டு இதையும் நான் இப்போ உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிளில் போட்டிருக்கேன். இதை வந்து இப்படி வைப்பேன். இப்படி ஒரு ஆளை வச்சு ஃபோட்டோ எடுத்தால் அப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். ஓகே, என்னால் முடிஞ்ச அளவு நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு நான் காட்டிட்டேன். நேரில் வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்ன விஷயந்தான். ஏனென்று சொன்னால் இப்போ நான் வந்து நிறைய விஷயத்த காட்டலாம், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து சொல்லலாம். ஆனால் நேரில் வந்து ஃபீல் பண்ணுறது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ டூரிஸ்ட் எல்லாருமே வந்து கட்டாயம் இங்கே வந்து வாங்க. ஸ்ரீலங்கா உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்குரிய இடம். நான் உங்களுக்கு பப்ளிக்காக தான் காட்டுறேன். எல்லா இடத்தையும் போயிட்டு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எல்லோரும் வந்து பார்க்கலாம், போகலாம், வரலாம், இருக்கலாம். எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வெளியிலேருந்து பாராக்களும் வாங்க. அடுத்தது வந்து வேறு வேறு ப்ரொவின்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நூரெலியாவுக்கு வாங்க, பதுளைக்கு வாங்க, எல்லை வாங்க, நைனாச் பிரிட்ஜ் வாங்க. இப்படி எக்கச்சக்கமான டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது முக்கியமாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து வீடியோவை பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் மக்களே.